ஓ புதுமை வல்லலே, வாழ வைக்கும் வாழப்பாடி அந்தோணியாரே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, ஏழைகளின் ஆதரவே, உம் திருமுன் நின்று உம்மை அன்னார்ந்து பார்த்து நம்பிக்கையோடு கெஞ்சி மன்றாடும் அடியோரின் வேண்டுதலை கனிவோடு கேட்டருளும். ஓ கோடி அற்புதரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். எங்கள் இதயங்கள் சுமந்திருக்கும் கவலைகளை நீர் அறிவீர். உமது திருக்கரத்தில் அமர்ந்து எம் கண்ணீரை காணும் அற்புத குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். ஓ வல்லமைமிக்க புனிதரே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாதென நம்புகிறோம். எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படாதென நம்புகிறோம். எங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என நம்புகிறோம். ஆமேன். இன்றைய திருப்பலியானது லுவினா மரியாள், தவிதா ஜெயராக்கினி, ஆண்ட்ரூ ஜான்சன், எனோஸ்டோ பிரபாகரன் உடல்நலம் மற்றும் நற்படிப்புக்காகவும், சுரேகா மருத்துவ படிப்பு சேர்க்கைக்காகவும், பொம்மிடி வனிதா அகஸ்டின் குடும்பத்தில் காணாமல் போன பொருள் கிடைக்க வேண்டியும், லண்டன் சுதாகர் சர்மிளா திருமண நாள் மற்றும் இறைவன் அவர்களது குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தி வின்சென்ட் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மேரி ஆண்மையிலை பாற்றிக்காக வேண்டியும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே தாய் திருச்சபையானது இரு பெரும் தூண்களாக கருதப்படுகிற புனித பேதுரு மற்றும் புனித பவுல் திருத்துதர்கள் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அதே வேளையில் நம்முடைய பங்கிலே இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால புனித அந்தோணியாருக்குரிய வணக்கத்தையும் செலுத்தும்படியாக அந்த ஜபத்தையும் சேர்ந்து நாம் இந்த திருப்பலியை ஜெபிக்க இருக்கின்றோம். புனித பேதுரு புனித பவுல் திருத்துதர்கள். புனித பேதுரு இயேசுவை நேருக்கு நேராக சந்தித்தவர். புனித பவுல் மரித்து உயிர்த்த இயேசுவை மட்டுமே சந்தித்தவர். இரண்டு பேருக்கு உள்ள ஒற்றுமை, இரண்டு பேருமே முதலிலே சற்று பலவீனமானவர்கள். விசுவாசத்திலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம், பலவீனம். ஆனால் இயேசுவை ஆழமாக அனுபவித்த பிற்பாடு, உணர்ந்த பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம். தாங்கள் அனுபவித்த இயேசுவை, தாங்கள் பெற்ற அந்த உன்னதமான அனுபவத்தை அதை மறைத்து வைக்க முடியாது, இயேசுவை பற்றி என்னால் போதிக்காமல் இருக்க முடியாது என்று இரு திருத்தூதர்களும் மார்த்தட்டி உறக்க கூவியவர்கள், இயேசுவை உறக்க பேசியவர்கள். புனித பேதுரு யூத மக்களுக்கும், புனித பவுல் யூத மதத்தை சாராத பிற இன மக்களுக்கும் இயேசுவை அறிக்கையிட்டவர்கள். இரண்டு பேருமே மறைசாட்சியாக இயேசுவுக்கு ரத்தம் சிந்தி மரித்தவர்கள். எனவே தான் தாய் திருச்சபை இந்த ரெண்டு பேரையும் தாய் திருச்சபையின் இரு பெரும் தூண்கள் என்று அழைக்கிறது. இந்த நாளில் இந்த ரெண்டு திருத்தூதரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர். இயேசு என்ற நாமம் மட்டுமே இந்த உலக மீட்படை கொடுக்கப்பட்ட நாமம் என்று நாம் உலகெங்கும் உறக்க கூவ வேண்டும். நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு, நம்முடைய வசதிக்கு வாய்ப்புக்கு ஏற்றவாறு, நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் நம்முடைய வார்த்தையாலும் இயேசுவை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவன் என்றாலே அடிப்படையிலே அவனுக்கு இருக்க வேண்டிய தாகம்,
தம்முடைய கடமை என்னென்று உணர வேண்டுமென்றால், நான் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே கிறிஸ்துவனாக அழைக்கப்பட்டேன். என்னை புனித பவுல் அடிகளார் போல கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டில், நற்செய்தியை அறிவிக்காவிட்டில் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். அதே மாதிரி திருத்தூதர் பவுல் சொன்னது போல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழுகிறார் என்று நாம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். நமக்குள் அந்த உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். அப்போ உயிர்த்த ஆண்டவர் நம்மளே அவர் உன்னதமாய் செயல்பட வேண்டுமென்றால் நாம் அந்த இயேசுவோடு இறந்திருக்க வேண்டும். எதற்கு இறக்க வேண்டும்? நம்முடைய பாவத்திற்கு இறந்திருக்க வேண்டும், நம்முடைய இச்சைக்கு நாம் இறந்திருக்க வேண்டும், நம்முடைய உலக பற்றுகளுக்கு நாம் இறந்திருக்க வேண்டும், நம்முடைய உலக ஆசா பாசங்களுக்கு இறந்திருக்க வேண்டும். எனவே இறப்பில்லாமல் உயிர்ப்பில்லை. எனவே இந்த 2 திருத்தூதர்கள் முதல்ல அவர்கள் இறந்தார்கள், உயிர்த்தார்கள், அவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். எனவே இந்த உன்னதமான அந்த கொடைக்காக மன்றாடுவோம். நாம் இயேசுவோடு இறக்க வேண்டும், இயேசுவோடு உயிர்க்க வேண்டும், இயேசு நம்மில் வாழ வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார் என்று நம்முடைய வாழ்வாலும் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் எடுத்து எம்ப வேண்டும். எனவே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை உப்புசப்பற்ற வாழ்க்கையாக, சாரமற்ற வாழ்க்கையாக, சாட்சியான வாழ்க்கையாக இல்லாமல் இருந்ததற்காக மனவருந்துவோம். மீண்டும் சாட்சியாய் வாழ இந்த இரண்டு திருத்தூதர் வழியாய் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நவரைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நமது பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம் அனைவரை நிலைவாழ்வு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியும் உண்டாகுக. உலகினிலே நன்மனதொருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லா வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் எனும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிடுமை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் அவர்கள் வழியாகவே முடிவில்லா மீட்பின் உதவிகளை முது திரு அவைக்கு வழங்குவீராக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும்
எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணர்வும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனம் 1 முதல் 11 முடிய. அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதர்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் 2 இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடை கச்சையை கட்டு, மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன் உணர்வை பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பெற்று பெருமையாக பேசுவேன். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு களிப்பர்.
எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். ஆண்டவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, நான் இப்போதே என்னை பலியாக்க படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென்ன வைக்கப்பட்டிருப்பது நேரே வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாட்களில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தாம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சில எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக,
நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1971 ஆண்டு செப்டம்பர் மாதம் திருத்தந்தை 6ஆம் பவுலானவர் இறந்து விடுகிறார். அவருக்கு அடுத்ததாக எந்த திருத்தந்தை இருப்பார் என்று அங்கே ரோமை நகரிலே இருந்த குருக்களும் கர்தினால்மார்களும் யாராக இருப்பார் என்று கூடி ஆலோசித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு குழுவிலே இருந்த ஒரு குருவானவர், நம்முடைய அடுத்த திருத்தந்தை ஒரு சிறந்த நிர்வாகியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அதனை கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு குருவானவர் இவ்வாறு சொன்னாராம், அவர் ஒரு விவிலிய அறிஞராக, மறைநூல் வல்லுநராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாராம். இந்த 2 நபர்களையும் கவனித்து கொண்டிருந்த ஒரு எளிமையான குரு இவ்வாறாக சொன்னாராம், அன்று இயேசு ஆண்டவர் முதல் திருத்தந்தையான பேதுருவை அழைத்தபோது, நீ ஒரு சிறந்த நிர்வாகியாக இருக்கிறாயா அல்லது நீ ஒரு சிறந்த மறைநூல் அறிஞராக இருக்கிறாயா என்று கேட்கவில்லை, மாறாக நீ என்னை அன்பு செய்கிறாயா என்றுதான் கேட்டார் என்று அந்த எளிய குருவானவர் சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவையானது திருச்சபையின் 2 தூண்களாக விளங்குகின்ற புனித பேதுரு, புனித பவுலின் பெருவிழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான பொன்னாளிலே நம் பாசுமிகு பங்கு தந்தையின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் இந்த பேதுரு, யார் இந்த பவுல் என்று சிந்தித்தோம் என்றால், புனித பேதுரு கலிலேயாவில் உள்ள பெத்சைதா நகரிலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். ஆண்டவர் இயேசுவால் பாறை என்ற பெயர் பெற்றவர். மத்தேயு 16:18. சாதாரண ஒரு மீன் பிடிக்கும் தொழிலை செய்தவர். லூக்கா 5:7. அதிகம் கேள்வியினை கேட்கக்கூடிய ஒரு நபர். படிப்பறிவு அற்றவர். திருத்தூதர் பணிகள் 4:13. மீனவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தலைவராக திகழ்ந்தவர். ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு இணங்க, இதோ இது முதல் நீ மனிதனை பிடிப்பவர் ஆவாய் என்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு சிறந்த நற்செய்தியாளராக, மனிதரை பிடிக்கும் நபராக விளங்கியவர். அவர், நான் இயேசுவை போல இறக்க எனக்கு தகுதி இல்லை, நான் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லி, என்னை தலைகீழான சிலுவையிலே அறைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு தலைகீழான சிலுவையிலே இயேசுவின் பால் கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாகவும் நற்செய்தியின் நிமித்தமாகவும் தன் உயிரை கொடுத்தவர். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நமது புனித பவுலடியார் பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்தவர். படிப்பு அதிகம் படித்தவர். திருச்சட்ட அறிஞராக திகழ்ந்தவர். திருச்சட்டத்தை கற்று தேர்ந்தவர். அப்படி இருந்தும் சவுலாக இருந்த பொழுது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அனைத்து நபர்களையும்
எப்படியாவது கொன்றொழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட நபரை இயேசு ஆண்டவர் தடுத்தாட்கொண்டு, நீ என்னுடைய மகனாக, என்னுடைய நற்செய்தியாளராக, என்னுடைய திருத்தூதராக விளங்க வேண்டும் என்று சொல்லி அவரை அழைக்கின்றார். அவரும் அந்த வார்த்தைக்கு இணங்க ஒரு சிறந்த நற்செய்தியாளராக, திருத்தூதராக திகழ்கின்றார். எனவேதான் இன்று தாயாம் திரு அவையானது திருத்துதர் முதல் திருத்தந்தையாக விளங்குகின்ற திருத்துதர் பேதுருவோடு இணைந்து புனித பவுலடியாரும் ஒரு திருத்தூதர்தான் என்று சொல்லி இருவருக்கும் ஒரே நாளிலே விழா கொண்டாடுகிறது. புனித பவுலடியானவர் இயேசுவின் பால் கொண்ட நற்செய்தியின் தீயை அதிகம் மக்கள் மனதிலே ஊட்டியவர். அப்படி இருக்க அரசனால் தலை வெட்டப்பட்டு இறுதியிலே ஒரு இரத்த சாட்சியாக இறந்த நபர். இன்றைய விழா நாயகர்கள் நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன என்று சற்று பார்த்தோம் என்றால், இன்றைய விழா நாயகர்கள் நம்மை பார்த்து கேட்பது, அன்று இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக கேட்கிறாரே அதே கேள்வி. இயேசு ஆண்டவர் நமக்கு யார்? இயேசு நமக்கு யார்? இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்க்கின்றோம், இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று கூறுகிறார்கள், யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேள்வியினை கேட்கின்றார். அதற்கு சீடர்கள் ஒருவர் பின் ஒருவராக, நீர் எலியா, நீர் இறைவாக்கினருள் ஒருவர், நீர் திருமுழுக்கு யோவான் என்று மாற்றி மாற்றி கூறுகிறார்கள். இறுதியாக திருத்தூதர்களை பார்த்து, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் நான் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு பேதுரு, நீரே மெஸ்ஸியா, நீரே வாழும் கடவுளின் மகன் என்ற ஆண்டவர் இயேசுவின் பால் கொண்டிருந்த அன்பையும் அந்த நற்செய்தியின் தாக்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதன் நிமித்தமாகத்தான் அவரை ஆண்டவர் திரு அவைக்கு தலைவராக நியமிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, அதே கேள்வியினை இன்று நம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம்முடைய பதில் என்ன? நாம் உண்மையான ஆண்டவரை, உயிருள்ள ஆண்டவரை, இவரே மெஸ்ஸியா, இவரே உயிருள்ள தெய்வம் என்று நினைத்து அவர்பால் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கால் போன போக்கிலே நாம் நடந்து கொண்டு, இயேசு எனக்கு ஆண்டவர்தான், இயேசு எனக்கு தெய்வம்தான் என்று ஒரு பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே புனித பேதுருவை போன்று, புனித பவுலடியாரை போன்று இயேசுவுக்கு உண்மையான சான்று பகரக்கூடிய மனிதராக, சிறந்த ஒரு நிர்வாகியாக, சிறந்த ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக நாமும் திகழ வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவன் புனித பேதுரு, புனித பவுல் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம்,
பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம். பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே. உம் அருளோடு அழைப்பாய் மாபரணி. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே. உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புமிக்க சகோதர சகோதரியை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புடுக்கின்ற பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாம்படி சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவரே, தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பேதுரு பவுலினும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை திருப்பிடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மீட்பு அடைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்து அச்சமுறும் நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்பு அடைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கை அறிக்கையில் முதன்மையானவராக தெழுந்து இஸ்ராயலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திருவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகச் சூடி உலகம் எங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதமான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கொண்டுள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது மறை மாவட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆயர் ராயப்பன், எல்லா திருநேராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் எப்போதுமே நிரந்தரமாக விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு முயன்றேன். எங்களுடைய பாவங்களை நாம் நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையும் எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே நீர் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப உம்முடைய திரு அவைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நிலையான நிரந்தரமான அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி என்றவர் நீரே. உயிர் தாண்டுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு உறவின் வார்த்தைகளை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவளாய் உமது திருவையில் வாழ்வோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திர உணவு அதே அன்பு தீய எங்களிலும் மறப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.